எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சிங்களா? சரி வாங்க நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக கேஷுவலாக பேசலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுவீங்க. யூடியூப் சேனலில் அடுத்து ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருப்பீங்க. இந்த சோஷியல் மீடியாவுக்கு தேவையான வீடியோவை மேக் பண்ணணும். அந்த வீடியோவை எடுக்கிறன்ற பட்சத்தில் நம்மளுக்கு சரியான முறையில் கண்டென்ட்டை சூஸ் பண்ணவும் முடியாது. கண்டென்ட்டை சூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. ஒரே குழப்பமாக இருக்கும், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு தேவையான கண்டென்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது, அதை எப்படி மேக் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க. அதிகபட்சமாக சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல யூடியூப் இருக்குது, ரெண்டாவது இடத்துல ஃபேஸ்புக் இருக்குது, மூணாவது இடத்துல இன்ஸ்டாகிராம் இருக்குது. எதுக்கு இருக்குன்னா ரெவென்யூ. அதாவது நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்தால் தான் அதில் நம்ம இறங்கி செய்வோம். இது மூணுமே ரெவென்யூ. இப்போ யூடியூப்லன்ற பட்சத்தில் நிறையா விஷயத்துக்கு நம்மளுக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு சில விஷயத்துக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸுக்கு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. இவ்வளோ ரீல்ஸ் போச்சுன்னா இவ்வளோ போனஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய பேர் தேடி வருவாங்க. இது காமனாக தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மேக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ரெக்கவரி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ப்ராப்ளம் யோசிக்கணும். இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் இது ப்ராப்ளமா இல்லை ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்ற பட்சத்தில் ஜிமெயில் அக்கௌண்ட்ன்றது காமன். அது இல்லாமல் நம்மளால ஒரு மொபைல் யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு ரெக்கவரி ஜிமெயில் அக்கௌண்ட், இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ள ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடியோவை மேக் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் கண்டென்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான ஸ்கிரிப்ட், வீடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குதுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வீடியோ லைவில் பேசுகிற பட்சத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசுறது தடுமாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதை தவிர்க்கவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சடனாக வீடியோ எடுக்கும்போது ஒரு சில பேர் இப்படி போகிறாங்க, இப்படி குறுக்கில் வந்தால் கூட அதுவும் பார்த்தீங்கன்னா மைண்டில் போயிடும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரக்ஷன் அங்கே போயிடும். சரி, ஓகே. ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த கண்டென்ட்டை நல்லா ஒரு ஒயிட் ஷீட்டில் எடுத்து அதில் எழுத ஆரம்பிச்சிடுங்க. கண்டென்ட் எழுதக்கூடாதுங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை மேக் பண்ண போல, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ண போகிறோம் என்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ரெக்கவரின் அந்த கண்டென்ட் எடுத்துட்டீங்கன்னா டைட்டிலை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் நிறையா டைட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதை சூஸ் பண்ணிவிடுங்க. அதை சூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நோட் பேட் ஆப் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நோட் பண்ணிவிடுங்க. டைட்டிலை நோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு தேவையான கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா வீடியோவை மேக் பண்ணணும். இப்போ கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டாக அப்படியே உழுந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக, அதாவது உங்கள் மொபைலை வச்சு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகப்படுத்தி ஒரு க்ரோத் மாதிரி பண்ணிவிடுங்க. மைண்டில் ஏற்றிக்குங்க. மைண்டில் ஏற்றிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுற பட்சத்தில் ஒன்று லைவாகவும் பேசி மேக் பண்ணலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட பண்ணலாம் அஸ் யூஷுவல். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்தது கண்டென்ட் நிறைய கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்களா அந்த கண்டென்ட்டை மட்டும் நல்லா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை சேர்க்க பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குறன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலை அவங்க சப்ஸ்கிரைபை பண்ணிட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபோக்கஸோட ஒரே ஒரு வீடியோ 1 நாள் 2 நாள் 3 நாள் டைம் கூட எடுத்துக்கங்க. ஆனால் அந்த ஒரு வீடியோவை மட்டும் ஒரு பக்காவான குவாலிட்டியில் பக்காவான வாய்ஸில் அந்த வீடியோவை மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேற லெவல் யூடியூப் பிகினர் கிடையாது, யூடியூபரே மாறிடுவீங்க. ஆனால் ப்ராப்பரான முறையில் ஒரு வீடியோவை மேக் பண்ணுங்க. பெரிய பெரிய யூடியூபர்லாம் வீடியோ எப்படி தெரியுமா எடுக்கிறாங்க, இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. பெரிய பெரிய யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த கண்டென்ட்ல இந்த டெக் வீடியோன்றவங்களாம் பார்ட்டாக பிரிப்பாங்க. 2 நிமிஷம் வீடியோவாக பிரிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவில் பேச்சே வச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பிரிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த பார்ட்டுக்கான கண்டென்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர்கிட்ட பிளான் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரித்து தான் அவங்க ஒரு வீடியோவை மேக் பண்ணுவாங்க. நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டு கண்டென்ட்டு சூஸ் எல்லாமே பண்ணி பக்காவான ஒரு குவாலிட்டியான வீடியோவை மேக் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு அப்லோட் பண்ணுங்கள். அவங்க பார்க்குறன்ற பட்சத்தில் உங்கள் வீடியோவை அப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடணும். அந்த அளவுக்கு வீடியோ மேக் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம எப்படிலாம் வந்துட்டு வீடியோவை மேக் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோவை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபரும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டெக்னாலஜியில் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிற மைண்ட் செட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு யூடியூபுக்கு தேவையான கண்டென்ட், அதாவது வீடியோவுக்கு தேவையான கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி வச்சுக்கலாம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட்டை எடுக்கிறன்ற பட்சத்தில் அதை டைட்டிலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் டிஸ்கிரிப்ஷன்றது ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுக்கலாம். கன்வெர்ட் பண்ணி பார்ட்டாக வீடியோ எடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு குவாலிட்டியான வீடியோ கொடுங்க. என்னையும் கழுவி ஊற்றுவீங்க கமெண்டில், அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வீடியோ எடிட்டிங் மெத்தட்லாம் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டியில் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒன்றும் பயங்கரமான குவாலிட்டியில் நான் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.